sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் மரியாவிஷன் சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து 2026 ஆண்டிற்கு காலடி எடுத்து வைப்பதிலே வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் வழக்கம் போன்று ஆண்டவரின் தாய் கன்னிமரியாள் ஆண்டவரின் தாய், கன்னிமரியாள் உலகத்தின் தாய், கன்னிமரியாள் திருச்சபையின் தாய், கன்னிமரியாள் இயேசுவின் தாய், கன்னிமரியாள் மீட்பரின் தாய் என்று பல்வேறு விதத்தில் சொல்லப்படுகின்ற இந்த நாளில் நாம் எடுத்திருக்கக்கூடிய மைய சிந்தனையானது அன்னை மரியாள் ஆண்டவரின் தாய் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு சிந்தனை எடுக்கிறோம். ஆண்டவரின் தாய் என்று பொதுவாக ஒரு சிந்தனை எடுத்து சிந்திக்கின்ற பொழுது இறை வார்த்தையானது லூக்கா நற்செய்தியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வரை உள்ள இறை வார்த்தைகளாக இருக்கின்றன. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லெகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்திருந்த குழந்தையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தார்கள். ஆனால் மரியா நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் நிறுத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, புத்தாண்டை வருக, புது வாழ்வு தருக, புத்தாண்டை வருக, புது பொலிவு தருக, புத்தாண்டை வருக, புது மகிழ்ச்சியை தருக என்றெல்லாம் ஒருவருக்கொருவர் கரங்களை தொட்டு வாழ்த்துகின்ற பொழுது, ஹாப்பி நியூ இயர் என்று பாடி சொல்லுகின்ற பொழுதெல்லாம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக இருக்க வேண்டும், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வளர்ச்சிக்கான ஆண்டாக இருக்க வேண்டும், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஆண்டாக இருக்க வேண்டும், சமாதானமான ஆண்டாக இருக்க வேண்டும், உற்சாகத்தையும் உடல் வலிமையையும் உடல் நலத்தையும் உள்ள வலிமையையும் உள்ள நலத்தையும் தருகின்ற ஒரு ஆண்டாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம், வாழ்த்துகின்றோம், பாடுகின்றோம். உலகம் முழுவதும் இந்த புத்தாண்டை கொண்டாடுகின்ற பொழுது இந்த நாளில் திருச்சபை நமக்கு கொடுக்கக்கூடிய, விவிலியம் நமக்கு கொடுக்கக்கூடிய மைய சிந்தனையானது ஆண்டவரின் தாய், அகிலத்தின் தாய், ஆண்டவரின் தாய், இயேசுவின் தாய், ஆண்டவரின் தாய், நம் தாய் அன்னை கன்னிமரியாள் ஆண்டவரின் தாய். அன்னை கன்னிமரியாள் ஆண்டவருடைய தாய் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டவர். தாயினுடைய பாத அடிகளை தொட்டு வணங்கி கும்பிட்டு மதித்து நாம் இந்த ஆண்டை தொடங்குகிறோம். தாயினுடைய பாதங்களை தொட்டு வணங்கி ஆசீர்வாதங்களை பெறுவது என்று சொல்லக்கூடியது மகத்தான ஒன்று, மகத்தான ஒன்று, பெருமைக்குரிய ஒன்று, மகிழ்ச்சிகரமான ஒன்று. காரணம், தாயினுடைய வயிற்றிலிருந்து நாம் உருவாக்கப்படுகின்றோம்.
இந்த தாயினுடைய வயிற்றிலிருந்து உருவாகிய நாம் தாயினுடைய பாதங்களை தொடுவதிலே மகிழ்ச்சி அடைய வேண்டும், பெருமைப்பட வேண்டும், இன்பம் அடைய வேண்டும். எனவே இன்று தாயினுடைய தன்மைகளை பற்றி சிந்திக்கின்ற பொழுது, அந்த தாயினுடைய கடமை உணர்வுகளை பற்றி சிந்திக்கின்ற பொழுது, தாயும் தந்தையுமாக இருந்து வழி நடத்துகின்ற ஆண்டவர் கடவுளுடைய வழி நடத்துதலை நாம் போற்றுவோம், போற்றி புகழ்வோம். பழைய ஆண்டு செல்லட்டும், புதிய ஆண்டு புலரட்டும், பழையன கடந்து போகட்டும், புதியன புலர்ந்து வரட்டும் என்று சொல்லுகின்ற விதத்தில் இந்த புதிய ஆண்டை நாம் வரவேற்க வேண்டும். உலகமெங்கும் கொண்டாட்டங்கள், வான வேடிக்கைகள், பயங்கரமான விளக்குகள், அலங்காரங்கள், தோரணங்கள், விருந்துகள், நடனங்கள், நாட்டியங்கள் என்று பல்வேறு விதத்தில் மனிதர்கள் மகிழ்ச்சியாக இதை கொண்டாடி வரவேற்கின்ற பொழுது, அதே மகிழ்ச்சியோடு அந்த ஆண்டை வாழ்ந்து காட்டுவதற்கான ஆற்றலை மருளையும் ஆண்டவரத்தை ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தந்தையாக இருந்த யோசேப்பு இந்த குடும்பத்தில் அருமையான ஒரு பணியை செய்கின்றார். ஈண்டு புறம் தருதல் தாய் கடமை, சான்றோனாக்குதல் தந்தை கடமை என்று நாம் அடிக்கடி கேட்கிறோம். ஈண்டு புறம் தருதல், ஒரு பிள்ளையை ஈண்டு இந்த உலகத்தில் கொடுப்பது தாயினுடைய கடமையாக இருக்கிறது. அதை சான்றோனாக மாற்றுதல் தந்தையினுடைய கடமையாக இருக்கிறது. ஆனால் இந்த சான்றோனாக மாற்றுவதில் தந்தை மட்டுமல்ல, தாயும் இணைந்து சான்றோனாக அந்த குழந்தையை மாற்ற வேண்டும். தாய் மட்டுமல்ல, தந்தை மட்டுமல்ல, அந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக இணைந்து அந்த குழந்தையை சான்றோனாக மாற்ற வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த அன்னை கன்னிமரியாள் இந்த கடமை உணர்வு அதிகமாக பெற்றிருந்தார் என்று சொல்லலாம். காரணம், 7 வயதிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் இருந்த அறிஞர்கள், மூப்பர்கள், மறைநூல் வல்லுநர்கள் இவர்களிடத்தில் கேள்விகளை கேட்டார் என்றால், அன்னை கன்னிமரியாள் நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார், கற்றுக் கொடுத்திருக்கிறார். கற்றுக் கொடுத்து அந்த குழந்தைக்கு சிந்திப்பதற்காகவும் செயல்படுவதற்காகவும் கேள்விகளை கேட்பதற்காகவும் யாராவது கேள்வி கேட்டால் பதில் சொல்வதற்காகவும் தயாரித்திருக்கிறாள். அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளை தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதனுடைய லட்சியத்தை கூர்மைப்படுத்தி இருக்கின்றார். வாழ்வினுடைய யதார்த்தங்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக் கொடுத்திருக்கின்றார். மனிதனாக வாழ் இந்த உலகத்தை மீட்க வேண்டும் என்றால் துன்பங்கள் பட வேண்டும் என்பதை உணர்த்தி இருக்கிறாள். எனவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறு வயதிலே பல்வேறு கேள்விகளை கேட்டார். கேட்டவர்களுக்கெல்லாம் பதில்களை கொடுத்தார். எதிர்த்து நின்றவர்களை எதிர்த்து பேசினார். எதிர்த்து பேசினார். எண்ணங்களை சிதறடிக்க செய்தார். ஏற்றமான எண்ணங்களை கொடுத்தார். சமூகத்தில் இருந்த தப்பறைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்காக போதித்தார். ஏழைகளுக்கு நற்செய்தி, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, பசித்திருக்கின்றவர்களுக்கு உணவு, ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை, அந்நியப்படுத்தப்பட்டு கிடக்கின்ற மக்களுக்கு குடி உரிமை, மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்று சமூகம், பாதிக்கப்பட்ட நோய்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல வாழ்வு என்று சொல்லக்கூடிய, வாய்ப்பில்லாத மனிதர்களுக்கெல்லாம் வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி என்று உலகத்தில் நாம் இன்று அதிகமாக பேசுகிறோம். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அதை கொண்டு வந்ததுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்தான ஒரு பணியாக இருக்கிறது. அவருடைய காலத்திலே அவர் எளியவர்கள், வறியவர்கள், பெண்கள், பாவிகள், பார்வை இழந்தவர்கள், நடக்க முடியாதவர்களுக்கெல்லாம் இவற்றை கொடுத்தார். இன்றும் நாம் அவ்வாறு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே புத்தாண்டு புலந்திருக்கிறது, எல்லாம் நன்றாக இருக்கும் என்று கற்பனை பண்ணி கொண்டு ஓரத்திலே முடங்கி கிடந்து விட்டோம் என்று சொன்னால் வாழ்க்கை நன்றாக இருக்காது. மாறாக சிந்திக்க வேண்டும், எழுந்து நடக்க வேண்டும், செயலாக்கம் கொடுக்க வேண்டும், பிறருக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். அந்த அர்ப்பண வாழ்வு தான் அன்னை கன்னிமரியாளுக்கு உயர்வை கொண்டு சென்றது, உயர்வுக்கு இட்டு சென்றது. ஆண்டவரை என் ஆன்மா ஏற்றி போற்றுகிறது, வல்லவராம் கடவுள் எனக்கு அருஞ்செயல்கள் பல செய்திருக்கிறார் என்று நன்றி உணர்வோடு பாடுகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே இருந்த அந்த ஈடுபாட்டின் தன்மையை நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். வாழ்வுடைய ஒவ்வொரு நொடிகளிலும் அவர் சந்தித்திருக்கின்ற எதிர்ப்புகள், இன்னல்கள், ஏச்சுக்கள், பேச்சுக்கள், பழிச்சோர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக, அவர் கொண்டு வந்த இறையாட்சிக்காக தியாகம் செய்தவள் தான் அன்னை கன்னிமரியாள். தன்னுடைய சொந்த மகிழ்ச்சிக்காக, இன்பத்திற்காக, வளர்ச்சிக்காக, பெருமைக்காக அல்ல, மாறாக இறையாட்சிக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கின்றார். எனவேதான் அவர் கடவுளுடைய முன்னிலையில் மிகச்சிறந்தவராக போற்றப்படுவார். இயேசு என்று சொன்னால் இம்மானுவேல் என்று நாம் அடிக்கடி சிந்திக்கின்றோம். நம்மோடு இருக்கின்றார் என்பதை உணர்த்துகின்றாள் அன்னை கன்னிமரியாள். இயேசு என்று பெயரிட்டார்கள். எல்லோருக்கும் இயேசு என்று பெயரிட வேண்டும். காரணம், எல்லோரும் எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் ஈடுபட்டு
உதவி செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துமஸுக்கு முன்னதாக நாங்கள் திருநங்கையர்களுக்கான ஒரு கூட்டம் வைத்திருந்தோம். அவர்களுக்கு இந்த உணவுகள் தயாரித்திருந்தோம், உடைகள் தயாரித்து வைத்திருந்தோம், எல்லாவற்றையும் கொடுத்தோம். அவர்களுக்கு இருந்த மகிழ்ச்சி, அவருடைய முகத்தில் இருந்த மகிழ்ச்சி மிக 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 அளப்பரிய ஒன்றாக இருந்தது. திருநங்கையர்கள் யார் என்று கவலைப்படுகிறார்கள்? அவர்களை பற்றி பேசுவதற்கே வெட்கப்படுகிறார்கள், அவர்களை சென்று பார்ப்பதற்கே வெட்கப்படுகிறார்கள், அவர்களோடு உரையாடுவதற்கு வெட்கப்படுகின்றார்கள், அவர்களை பற்றிய தவறான எண்ணங்களை சொல்வதற்கு ஈடுபடுகின்றார்கள், அவர்களை மதிக்காமல் ஒதுக்கி வைப்பதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்திருந்து உரையாடி உணவு அருந்தினோம். மிக அருமையாக இருந்தது, மிக அருமையான ஒரு நிகழ்வாக இருந்தது. எனவேதான் அன்புக்குரியவர்களை அன்னை கன்னிமரியாள் ஆண்டவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பாவிகளை வரவேற்க வேண்டும், விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணையும் வரவேற்க வேண்டும், மனித தன்மையை காட்ட வேண்டும், மன்னிப்பை கொடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றாள். புத்தாண்டிலே பெற்றோர்களாகிய நாம் இதை செய்ய வேண்டும். ஆடம்பரங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், வானவேடிக்கைகள் இருக்கட்டும், கச்சேரிகள் இருக்கட்டும், ஆனால் இந்த தன்மைகளை நாம் இழந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். புத்தாண்டு நன்றாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் நன்றாக இருக்க வேண்டும். காசாவில் இருக்கக்கூடியவர்களுக்கும் புத்தாண்டாக இருக்க வேண்டும். காசாவில் இருக்கின்றவர்கள், பாலஸ்தீனத்தில் இருக்கின்றவர் 3-4 ஆண்டுகள் கழித்து இப்பொழுதுதான் கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்கிறார்கள் என்று பத்திரிகைகளிலே படித்தேன். அவர்களுக்கு இனி வருகின்ற நாட்கள் எல்லாம் கிறிஸ்துமஸ் நாட்களாக இருக்க வேண்டும், புத்தாண்டின் நாட்களாக இருக்க வேண்டும், புதிய நாட்களாக இருக்க வேண்டும், பாதுகாப்பின் நாட்களாக இருக்க வேண்டும், நலமான வாழ்வு கிடைக்கின்ற நாட்களாக இருக்க வேண்டும், நல்ல வீடுகளை கட்ட வேண்டும், நல்ல வழிகளிலே உழைக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும், ஒற்றுமைக்கான சமாதானத்திற்கான வழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கு இஸ்ராயலில் இருக்கின்ற மக்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். ஆமென். எங்கள் நல்ல தந்தை இறைவா, இந்த நாளுக்காக ஜெபிக்கின்றோம், தன்னை செலுத்துகின்றோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய உற்றார்கள், உறவினர், குடும்பத்தில் இருக்கின்றவர்கள், சமூகத்தில் இருக்கின்றவர்கள் அனைவருக்காக நாங்கள் வேண்டுகின்ற பொழுது புலந்திருக்கின்ற புத்தாண்டு எல்லோருக்கும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வேண்டுதல்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.